அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து முறை கத்திரிக்காய் பொரியலுங்க. இது வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயை வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 8 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருக்கிறதால 8 சேர்த்துருக்கிறேன். அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் ஒரு தக்காளி, வெங்காயம் நல்லா நிறம் மறித்து தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதையும் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியில் நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. நம்ம தக்காளி வதங்கி உப்பு போட்டுட்டோம். தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் தயார். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் தயார். வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.